வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நிசார், நாசா இஸ்ரோ சிந்தடிக் அப்பார்ச்சர் ரேடார். ஸ்பேஸ் மிஷன் சொன்னாவே கண்டிப்பாக கேட்பாங்க. ஏன்னா இந்த இஸ்ரோவுக்கும் டிஎன்பிசிக்கும் ஏதோ அக்ரிமெண்ட் இருக்கிற மாதிரி 75 ஜிகே கொஷினில் ஒரு கொஷினை நான் உங்களுக்கு ஒதுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஒதுக்கியிருக்காங்க. இஸ்ரோவில் எத்தனை ராக்கெட் இருக்குது, எத்தனை சேட்டலைட் போயிருக்கு, அது எந்த தேதியில் போயிருக்கு, அதில் வந்து எத்தனை, அதில் லேண்டர் பேர் என்ன, ரோவர் பேர் என்ன, சந்திராயன் போய் எங்கே இறங்குச்சு, இதெல்லாம் இஸ்ரோ சேர்மனுக்கு தெரியுதோ இல்லையோ நமக்கு தெரியணும்னு டிஎன்பிசி எதிர்பார்க்குறாங்க. வழக்கமாக இஸ்ரோவோடதே முக்கியமானதுன்னா நாசாவும் இஸ்ரோவும் சேர்ந்து, நாசா அமெரிக்காவோடது, இப்போ 2 பேர் சேர்ந்து பண்ணது ரொம்ப முக்கியமான ஒரு கொஷினாக இருக்குது. ஸோ நிசார் அப்படின்னம்னா என்ன அப்ரிவேஷன்? நாசா இஸ்ரோ சிந்தடிக் அப்பார்ச்சர் ரேடார். இது ரொம்ப முக்கியமான ஒன்று, இதை மட்டுமே கேட்கலாம். அடுத்தது எந்த தேதியில் போச்சு? ஜூலை 30, 2025 ஸ்ரீஹரிகோட்டாவில் நம்முடைய சதீஷ் தவான் இருக்குது, அங்கேருந்து தான் போயிருக்கு. எந்த ராக்கெட் அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஜிஎஸ்எல்வி F-16 F-16 வந்து போயிருக்கு. இது நிசார் அப்படிங்கிறதா முதல் சேட்டலைட், டபுள் ஃப்ரீக்வன்சி இரட்டை அலைவரிசையை பயன்படுத்தக்கூடிய முதல் சேட்டலைட். இது நாசாவும் இஸ்ரோவும் சேர்ந்து பண்ணது. கிட்டத்தட்ட ஒரு 13,000 கோடி ரூபா. 13,000 கோடி இருந்தால் ஒரு வருஷத்துக்கு நம்ம வந்து தமிழ்நாட்டில் மகளிர் உரிமை தொகை கொடுக்கலாம். அவ்வளோ பணத்தை கொடுத்து எதுக்கு சேட்டலைட்டை நிறுத்தணும்? ஏன்னா அங்கே சேட்டலைட் இருக்கிறதுனால நாம் பூமியை வாட்ச் பண்ண முடியும். இது ஒரு எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட். இங்கே நடக்கக்கூடிய பனி ஆறு உருகிறது, சின்ன சின்ன சேஞ்ச், ஒரு நிலச்சரிவு, இதெல்லாத்தையுமே பார்க்க முடியும். பாரிஸ் கிளைமேட் டீல நம்ம புவி வெப்பநிலையை கண்ட்ரோல் வச்சுக்கணும்னு நினைக்கிறோம். வெப்பநிலை அதிகமாச்சுன்னா பனி உருகும், நிலமெல்லாம் கடலுக்குள்ளே போயிடும், அப்போ மிகப்பெரிய ஆபத்து. அப்போ அதை நம்ம கண்காணிக்கிறதுக்காக வச்சிருக்க சேட்டலைட் தான் இந்த நிசார். இதில் வந்து பார்த்தோம்னா நாசா இஸ்ரோ 2 பேர் சேர்ந்து பண்ண முக்கியமான ஒன்று. ரேடாரில் 2 ரேடார், இந்த 2ல் ஒன்று வந்து எல், இன்னொன்று வந்து எஸ். இஸ்ரோன்னு சொல்கிறோம்ல, எஸ் வந்து நம்மளோடது, எல் வந்து நாசாவோடது. இது 2 தான் நமக்கு ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று. அப்புறம் அது சிந்தடிக் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது 12 நாளில் இது வந்து பூமியை வந்து மேப் பண்ணிடுமா. 12 டேஸ் மேப் பண்ணுறதுக்கு எவ்வளோ டேஸ்னா 12 டேஸ். இதில் மிஷன் காலம் அடிப்படையில் பேசிக்காக 3 வருஷம், மேக்ஸிமம் 5 வருஷம் போகும். அடுத்து முக்கியமான ஒன்று பார்த்தோம்னா என்ன யூஸ்ன்னு சொல்லிட்டேன், காலநிலை கண்காணிப்பு, சுற்றுச்சூழல் மாற்றங்கள், நில அதிர்வு, நீர்வளம், இதெல்லாம் நம்ம மேலேருந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது இதில் டேட்டா வந்து 1 or 2 டேஸில் கிடச்சிரும். எமர்ஜென்சி டைமில் நமக்கு சில மணி நேரங்களே கிடச்சிரும் சொல்லியிருக்காங்க. இவ்வளோ தான் முக்கியமான ஃபேக்ட். தேங்க்யூ.